கண்டின் குரலிலே அகரமெனும் கால் வாங்கி நின்று செல்லும் காவிரில் நெடிய உடல் வாங்கி அண்டில் என்னும் மன்னத்தின் நடை வாங்கி முற்று என்ற ஞானத்தின் கண் வாங்கி நடந்து மெல்ல நடந்து நாணல் போல் நாணி நலம் பாடும் சங்கெடுத்து புல்லாங்குழலில் புகுந்து புறப்பட்டு மெல்லியதான் செவ்விதழில் மெல்ல அரும்பு கட்டி கல்லாத மலர்களின் கவியான செந்தமிழே கற்றார் அவையினிலே கவியான செந்தமிழே பெற்றார் இல்லாமலே பிறந்து வந்த பெரும்பொருளே முற்றும் உணையறிந்த முத்தமிழர் அரங்கினிலே சற்றே உணையறிந்தேன் தலை சாய்த்து நிற்கின்றேன். குற்றம் இருந்தால் குறித்துக்கொள், அந்த குற்றம் வராமல் உன் குழந்தைக்கு பால் ஊட்டு என்னும் அன்னை தமிழையும் நமது நாமக்கல் தமிழ் சங்கத்தையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். இந்திய திருநாட்டின் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நமது நாமக்கல் தொகுதிக்கு 543 தொகுதிகளில் நம்ம நாமக்கல் தொகுதி வந்திருக்கின்ற அந்த நல்ல தொகுதியாக மாற்ற வந்திருக்கின்ற வேட்பாளர்கள் அனைவர்களுக்கும் முதலில் எங்களது நகை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது வணிகத்தில் மற்றவர்கள் எல்லாரும் மற்ற பொதுவான ஒரு விஷயத்தை பேசிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் வணிக சம்பந்தமான பேசுவது கோரிக்கை இருப்பதால் வணிக சம்பந்தமான கோரிக்கைகளை வேட்பாளர்கள் முன்வைக்க இருக்கின்றேன். தற்பொழுது தங்க நகைகளுக்கு இம்போர்ட் டேக்ஸ் 15% ஆக இருக்கின்றது. அதனை குறைத்தால் தங்கனுடைய விலை குறையும் காலத்தில் பெண்கள் அனைவரும் மிகவும் மகிழ்வாக இருப்பார்கள். இன்று தங்கம் விலை 20,000 22,000 இருக்கும்போது அந்த 15% வந்து இன்றைக்கி 50,000 அதே 15% இம்போர்ட் டேக்ஸ் இருக்குது. அதை குறைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அது மக்கள் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அதே நேரத்தில் ஜிஎஸ்டி 3% இருக்குது தங்கத்துக்கு. அந்த 3% அதையும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஏழை எளியவர்கள் அதிகமாக அவங்களுடைய பயனடைறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி தங்கத்தில் செய்யப்பட்ட தாலி குண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்துக்கெலாம் வேட் டேக்ஸ் இருக்கும்போது வேட் டேக்ஸே இல்லை அதுக்கு. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இந்த நகைகளுக்கு டேக்ஸே இல்லாமல் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெள்ளியில் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் இல்லாமல் இருந்தால் மக்கள் பயன்படுத்துவதற்கு மிக எளிதாக இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் வேட்பாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் நகை மதிப்பீட்டாளர்கள் நிறைய பேர் முடிச்சுட்டு இப்போ சும்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பேங்க்கில் அதிக வேலை வாய்ப்பு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு வேட்பாளர்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்கு மேல் பொதுவான ஒரு கருத்து, இன்று நாமக்கல்லில் உள்ள மாணவர்கள் அனைவரும் மெத்த படித்தவர்களாகவே இருக்கிறார்கள், நன்றாக படிக்கிறார்கள். அனைவரும் வெளிநாடு சென்று படிக்கிறார்கள். வெளிநாடு என்றால் ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, பிலிப்பைன்ஸ் மற்றும் கனடா இந்த மாதிரி போன்ற நாடுகளுக்கு சென்று படிக்க இருக்கிறார்கள். சில நேரங்களில் வேலைக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் குடும்பத்தோடு அங்கே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நாம் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு சின்ன குறிக்கோள், நாமக்கல்லில் ஒரு ஏர்போர்ட் அமைக்க வேண்டும். அதாவது இந்த ஏர்போர்ட் எதுக்காக அப்படி என்று சொன்னால், இந்த ஏர்போர்ட் ஆனது வெளிநாடுகளுக்கு மட்டும் அல்லாமல் நம்மளது உள்நாட்டிலும் உள் மாநிலத்திலும் அவசர சிகிச்சைக்காக மருத்துவ சிகிச்சையாக செல்வதற்கும் மாணவர்கள் படிப்பதற்கும் மற்ற உறவினர்கள் இந்த வயசானவர்கள் நிறையா பேர் ஆகிட்டாங்க. அவங்களாம் நீ ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறது முடியாமல் ட்ரெயினில் போகிறாங்க. இப்போ ட்ரெயின்லேயும் முடியாமல் போகுது நிறைய பேர்த்துக்கு. அவர்கள்லாம் அடுத்தது ஏர்போர்ட்டில் ரெடியாக இருக்காங்க, ஆனால் ஏர்போர்ட் இல்லை. அதனால் அடுத்த வரக்கூடிய வேட்பாளர்கள் நாமக்கல்லில் கண்டிப்பாக ஒரு ஏர்போர்ட் தொகுதி அமைத்து தருமாறு நாங்கள் வாயிலாக நகை சங்கம் சார்பாகவும் நாமக்கல் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் இந்த கோரிக்கை முன்வைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஐயா அவர்கள் சொன்னது போல, சென்ற கேபி ராமலிங்க ஐயா அவர் சொன்னது போல் 1981 போட்டு நமக்கு 97 தான் அது கிடைச்சிது. அதனால் நம்ம இப்போயே அதுக்கு ஒரு விதை போட்டால் தான் நம்ம அது ஒரு 10 வருஷம் கழிச்சாது 15 வருஷம் கழிச்சாது நமக்கு அது கிடைக்கும். அந்த நேரத்தில் அடுத்த ஒரு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு டெஃபினட்டாக இது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அடுத்த 15 வருஷத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இப்போயே நிறைய பேர் இப்போ இங்கே வெளிநாடு போனோம்னு சொன்னால் என்னப்பா இந்தியாவா அப்படின்னா அடுத்து தமிழ்நாடுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு நாமக்கல்னு தான் கேட்குறாங்க. அந்தளவுக்கு நம்ம நாமக்கல் தொகுதி மக்கள் மாணவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறாங்க.
இன்னொரு 15 வருஷம் கழித்து பார்க்கும்போது கிட்ட நிறைய பேர் வந்து போயிட்டு வர வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வாய்ப்பை அதை பயன்படுத்தி வேட்பாளர்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் தங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. நாமக்கல் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுதிலே மக்களின் கோரிக்கைகளில்